அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தமிழர் கலைகளுடைய பார்ட் 5 வீடியோ. இந்த லெசன் 11th எத்திக்ஸ் புக்ல 4th லெசனா இருக்கு. ஆல்ரெடி இந்த லெசனோட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வீடியோ நம்ம அரிகண்ட் அகாடமி சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. ஸோ எத்திக்ஸ் புக்கோட எல்லா அப்டேட்டும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நடனக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நடனக்கலை ஆடல் கலை அப்படின்னும் கூத்துக்கலை அப்படின்னும் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ பழந்தமிழ் இலக்கண நூலா இருக்கக்கூடிய தொல்காப்பியத்துல சில வகையான கூத்து வகைகள் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலன் ஆடும் கூத்து வெறி கூத்து, வீரர்கள் ஆடும் கூத்து கருங்கூத்து, பெண்கள் ஆடும் கூத்து வள்ளி கூத்து, இளைய வீரனின் வெற்றியை பாராட்டி இரு பாலரும் ஆடும் கூத்து கழநிலை கூத்து. சோ இந்த மாதிரியான கூத்து வகைகள் நம்மளுடைய தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த கூத்து வகைகளை படிங்க. இது பொருந்தாதல கேட்பாங்க, இல்ல பொறுத்துகளை கேட்பாங்க, இல்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து, சங்க காலத்துல கூத்துக்கலையை வளர்த்தவர்கள் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா கூத்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ கூத்தர் இன பெண்களை விரலி, ஆடுமகள், ஆடுகள மகள் அப்படின்னு சொல்றாங்க. கூத்தர் இன ஆண்களை கூத்தன், ஆடுமகன், ஆடுகள மகன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து, சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் இருக்காரு இல்லையா, அவரு நாடக மகளிர் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. இந்த நாடக மகளிருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நடன மகளிர், கூத்த மகளிர், விரலியர் அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராஜமாணிக்கனார் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து, அடியாருக்கு நல்லார் கருத்துப்படி கூத்து 4 வகைப்படும் அப்படின்னு சொல்றாரு. இவரோட கருத்துல கூத்து 4 வகையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, சொக்கம், மெய்கூத்து, அபிநயம், நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுல சொக்கம் அப்படின்னா இசையுடன் கூடிய தூய நடனம் அப்படின்னு பொருள். மெய்கூத்து அப்படின்னா இசையுடன் கூடிய அகம் சார்ந்த நடனம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அபிநயம் அப்படின்னா இசையுடன் கலந்த பாடலுக்கு ஏற்ற நடனம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, நாடகம் அப்படின்னா இசையுடன் கதை தழுவி வரும் பாட்டிற்கான நடனம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கான பொருளை நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இது பொறுத்துகளையும் கேட்பாங்க, அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லும் கேட்பாங்க. அப்ப சொக்கம்னா இசையுடன் கூடிய தூய நடனம், மெய்கூத்து இசையுடன் கூடிய அகம் சார்ந்த நடனம், அபிநயம் இசையுடன் கலந்த பாடலுக்கு ஏற்ற நடனம், நாடகம் இசையுடன் கதை தழுவி வரும் பாட்டிற்கான நடனம். அடுத்து, ஆடல் என்பது எல்லா வகை கூத்துக்களையும் குறிக்கும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா நடியாருக்கு நல்லார் சொல்றாரு. சரிங்களா? அதாவது ஒரு ஆடல் அப்படின்னா எல்லா வகையான கூத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆடல்களை மொத்தம் 11 வகையா சொல்றாங்க. சரிங்களா? அந்த 11 வகையை 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நின்றாடல், தென் வீழ்ந்தாடல். ஓகேவா? இந்த நின்றாடல்ல 6 வகையான ஆடல் இருக்கு, வீழ்ந்தாடல்ல 5 வகையான ஆடல் இருக்கு. அது என்னன்னா, நின்றாடல் பாத்தீங்கன்னா அல்லியம், கொடுக்கொட்டி, குடைக்கூத்து, பாண்டரங்கம், குடக்கூத்து, மல்லியம். சரிங்களா? வீழ்ந்தாடல் துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை. இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நின்றாடல்ல என்னென்ன ஆடல் வருது அப்படின்னும், வீழ்ந்தாடல்ல என்னென்ன ஆடல் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பொருந்தாததுல கண்டிப்பா கேட்பாங்க. சோ இந்த 11 வகையான ஆடல் இருக்கு. இந்த 11 வகையான ஆடலும் தெய்வங்கள் ஆடக்கூடிய ஆடல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த 11 வகையான ஆடலையும் ஆடக்கூடிய ஒரு திறமைசாலி யாருன்னு பாத்தீங்கன்னா மாதவி. அதனாலதான் இந்த மாதவி என்னன்னு சொல்றாங்க, தலைகோல் அறிவே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து, சோ இந்த ஆடலுக்கான அர்த்தங்கள் என்னன்னு பாக்கலாம். அதாவது, அல்லியம் அப்படின்னா கண்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல் அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்கொட்டினா சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பொழுது வெற்றியில் கைகொட்டி ஆடிய ஆடல் அப்படின்னு சொல்றாங்க. குடைக்கூத்து அப்படின்னா முருகன் அவுணரை வென்ற போது ஆடிய ஆடல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, பாண்டரங்கம் சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பின்னர் நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல். இப்ப கொடுக்கொட்டின்னு பாத்தீங்கன்னா முப்புறத்தை எரித்த பொழுது வெற்றியில் கை கொட்டி ஆடிய ஆடல்னா கொடுக்கொட்டி. இதுவே நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல்னு கேட்டாங்கன்னா அது பாண்டரங்கம். சரிங்களா? அடுத்து, மல்லியம் கண்ணன் வாணன் என்னும் அசுரருடன் போர் செய்ததை காட்டும் கூத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, குடக்கூத்து
குடை கூத்துனா வேற, குடக்கூத்துனா வேற. குடை கூத்துனா முருகன் அவுணரை வென்ற போது ஆடிய ஆடல். இதுவே குடக்கூத்துன்னு கேட்டாங்கன்னா கண்ணன் தன் பேரனான அனிருத்தனை அசுரரிடமிருந்து மீட்பதற்காக குடத்தை வைத்து ஆடிய ஆடல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப குடக்கூத்துன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அவுணரும் முருகனும் ஞாபகத்துக்கு வரணும். குடக்கூத்துன்னு கேட்டாங்கன்னா கண்ணனும் பிளஸ் அவருடைய பேரனான அனிருத்தனை மீட்பதற்காக கண்ணன் குடத்தை வைத்து ஆடிய ஆடல் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? அடுத்து துடி. சூரபத்மனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடியதை கூறும் கூத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடையம். இந்திரன் மனைவி ஐராணி உழத்தி உருவத்தோடு ஆடியதுன்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த கடையத்தை உழத்தி கூத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்பாங்க உழத்தி கூத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கடையம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்திரன் மனைவி ஐராணி யாருன்னா, அதாவது இவங்க இந்திரனோட மனைவி யாருன்னு கேட்டாங்கன்னா ஐராணி. அப்ப இந்திரன் மனைவி ஐராணி உழத்தி உருவத்தோடு ஆடியது, இதுதான் இந்த கடையம். இந்த கடையத்துக்கு இன்னொரு பேர் என்ன? உழத்தி கூத்து. அடுத்து பேடு. காமன் தன் மகனான அனிருத்தனை சிறை மீட்பதற்காக வாணனுடைய சோ என்னும் நகரத்தில் பேடை உருவம் கொண்டு ஆடியது. சரிங்களா? அடுத்து மரக்கால். கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேளாக வந்த அசுரரை கொல்வதற்காக ஆடிய ஆடல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாவை. அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல். திருமகள்னா யாரு? லட்சுமி இல்லையா? சோ அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 11 வகையான ஆடல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 11 வகையான ஆடல்களுக்கு என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த கடவுள் ஆடினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து கூத்து. இந்த கூத்து வந்துட்டு அகக்கூத்து புறக்கூத்து அப்படின்னு சொல்லி 2 வகைப்படுது சொல்றாங்க. சோ இந்த 2 வகை கூத்துக்களுமே ஆடல் என அடியாருக்கு நல்லா சொல்றாங்க. அதாவது இந்த 2 வகையான கூத்துமே ஆடல் தான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த நடனத்தின் பொழுது முத்திரைகள்லாம் காட்டுவாங்களே. இப்ப நீங்க பரதநாட்டியம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல நிறைய முத்திரைகள் வந்து காட்டுவாங்க கையில. அதே மாதிரி இந்த நடனத்தின் பொழுதும் ஒரு கையினால் காட்டப்படும் முத்திரைகளும் இருக்கு, 2 கைகள்னால் காட்டப்படும் முத்திரைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிண்டி, பிணையல், எழிற்கை, தொழிற்கை இதெல்லாம் ஒரு வகையான முத்திரைகள். சரிங்களா? இந்த பிண்டி, பிணையல் இந்த 2மே புறக்கூத்துல காட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எழிற்கை, தொழிற்கை இது 2மே அகக்கூத்துல காட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பிண்டி என்பது என்ன சொல்றாங்க? ஒரு கையால் காட்டப்படும் முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு 24 வகையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிணையல் அப்படின்னா 2 கைகளினால் காட்டப்படுவது, இது 13 வகையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ படிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அடுத்து அதே மாதிரி இப்ப நம்ம கூத்த வந்துட்டு புறக்கூத்து அகக்கூத்துன்னு 2 வகையா இருக்கு, அதெல்லாம் ஆடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடியாருக்கு நல்லா சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி சிலர் என்ன சொல்றாங்கன்னா கூத்து 2 வகை தான், ஆனா அது என்ன மாதிரி வகை அப்படின்னா வேத்தியல் கூத்து, பொதுவியல் கூத்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த வேத்தியல் கூத்துக்கு நிறைய பேர் வந்து இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வசை கூத்து, வரி கூத்து, சாந்தி கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேம் வந்து கேட்பாங்க பொருந்தாததுல. சரிங்களா? அப்ப வேத்தியல் கூத்துனா என்ன? வசை கூத்து, வரி கூத்து, சாந்தி கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம். அதே மாதிரி பொதுவியல் கூத்து. பொதுவியல் கூத்துக்கும் நிறைய பேர் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா புகழ் கூத்து, வரிச்சாந்தி கூத்து, வினோத கூத்து, தேசிய கூத்து, தமிழ் கூத்து அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து குறவை கூத்து ஒரு வகையான கூத்து இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குறவை கூத்து வந்து பாத்தீங்கன்னா மகளிரால ஆடப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த குறவை கூத்துல எத்தனை பேர் ஆடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 7 முதல் 9 பேர் வட்டமா நின்னு கை கோத்து ஆடுறாங்க. சோ இதுல குன்ற குறவை, ஆயச்சேர் குறவை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான குறவை வந்து இருக்கு. குன்ற குறவை அப்படின்னா குறிஞ்சி நிலத்தில் வாழும் மகளிர் முருகனுக்காக ஆடும் ஆடல். ஆய்ச்சேர் குறவை அப்படின்னா முல்லை நிலத்தில் வாழும் மகளிர் திருமாலுக்காக ஆடும் ஆடல். சரிங்களா? அப்ப குறவை கூத்துல 2 வகை இருக்கு. ஒண்ணு குன்ற குறவை, இன்னொன்னு ஆய்ச்சேர் குறவை. குன்ற குறவை அப்படின்னா குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் முருகனுக்காக ஆடுறது.
ஆய்ச்சிறுகுறவை அப்படின்னா முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமாலுக்காக ஆடுறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பல்லவர் காலத்துல நடனக்கலை ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருந்ததுன்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது என்னன்னா முதலாம் மகேந்திரவர்மன் இருக்காரு இல்லையா, அவரு தன்னுடைய மத்த விலாச பிரகசனம்ன்ற நூல்ல சிவபெருமானுடைய தாண்டவங்கள் பற்றி குறிப்பிட்டிருக்காரு. ஓகேவா, அப்ப கேட்பாங்க சிவபெருமானின் தாண்டவங்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மத்த விலாச பிரகடனம். யார் எழுதுனானா, அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் சரிங்களா. அடுத்து ராஜசிம்மன் கட்டிய கைலாசநாதர் கோயில், காஞ்சியில இருக்கு இல்லையா கைலாசநாதர் கோயில், அந்த கோயில்ல சிவபெருமான் ஆடியதாக கூறப்படும் பதாக்கை, லதா விருச்சிக நடனம், ஊர்த்தவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் சிற்பமா காணப்படுதுன்னு சொல்றாங்க. மேபி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த 4 வகையான ஆடல்களையும் கேட்டுட்டு இந்த 4 வகையான ஆடலையும் எந்த கோயில்ல சிற்பமா காணப்படுதுன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில். யார் கட்டினாங்கன்னா ராஜசிம்மன். ஓகேவா. அடுத்தது ராஜராஜ சோழன். இவர் என்ன பண்றாருன்னா தஞ்சை பெரிய கோயில்ல பதியலார் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு வகையான நடனம் சரிங்களா. இந்த நடனத்துல ரொம்ப சிறந்த பெண்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ நாடு ஃபுல்லா அவங்களை தேடி கண்டுபிடிச்சு நடனம் ஆட வைப்பாங்க சரியா. அப்படி ஆடின பிறகு அவங்க ஒருத்தவங்களுக்கும் ஒரு வீடும் ஒரு வேலி நிலமும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செய்தியை தஞ்சை கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா. அப்ப கேட்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல ஒரு வீடும் ஒரு வேலி நிலமும் பதியலார் சொல்லக்கூடிய பெண்களுக்கு கொடுத்த செய்தியினையே குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை கல்வெட்டு. அடுத்து திருவிடை மருதூருக்கு அருகில் உள்ள காமரசவல்லின்னு ஒரு ஊர் இருக்கு சரிங்களா. இந்த ஊர்ல சாக்கை கூத்து இது ஒரு வகையான கூத்து சரிங்களா. சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாராயன் என ஒரு பட்டம் கொடுத்ததா, அதாவது ராஜேந்திரன் தான் கொடுத்திருக்காரு இந்த பட்டத்தை. இது சில கல்வெட்டுகள் சொல்றாங்க சரிங்களா. அப்ப கேட்பாங்க பதியலார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களை கூட்டு அவங்களுக்கு ஒரு வீடும் ஒரு வேலை நிலமும் எந்த கல்வெட்டு சொல்லுச்சு அப்படின்னா தஞ்சை கல்வெட்டு. இதுவே சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாராயன் அப்படின்னு பட்டத்தை யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அது ராஜேந்திரன். ஓகேவா. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான்ப்பா, கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து இளங்கோவடிகள் 2 கைமுத்திரைகளை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொன்னதா ஒரு கை முத்திரை 2 கை முத்திரை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இளங்கோவடிகளும் 2 கைமுத்திரையை பத்தி சொல்றாரு சரிங்களா. அது என்னன்னா அதேதான் ஒரு கை முத்திரை 2 கை முத்திரை. இந்த ஒரு கை முத்திரை இருக்கு இல்லையா, இத இணையா வினைக்கை அப்படின்னும் பிண்டிக்கை அப்படின்னும் சொல்றாங்க. இந்த இருக்கை முத்திரை இருக்கு இல்லையா, இத இணைக்கை அப்படின்னும் இரட்டைக்கை அப்படின்னும் பிணைக்கை அப்படின்னும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சோ இந்த எத்திக்ஸ் புக்கோட இந்த லெசன், அதாவது இந்த 4th லெசன் கலைகள் இருக்கு இல்லையா, ஃபுல்லா முடிச்சாச்சு. இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.